ஸோ முதல் பந்தே ஒரு டாட் பாலோட துவங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ஒருத்தர் நிற்கிறாருங்க, யோகேஷ். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்தாருன்னா நடக்கிறதே வேறு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் எதிர்பார்க்கலாம் யோகேஷ் கிட்டே இருந்து. அந்த தருண் அண்ட் யோகேஷ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தான். கண்டிப்பாக அந்த மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு ஹோப் இருக்குது. 2க்கு 2 டாட் பால். நல்ல ஷாட்டிங்க. அதையும் தாண்டி ஒரு கீப்பர் காமிச்சு விடுங்க கேமராமேன். டவுன் த ட்ராக். ஆஹா, ஸ்கிட் ஆயிருக்காரு. அற்புதமான ஒரு கீப்பர் இங்கே பார்க்குறோம். அவருக்கு மட்டும் ஜூம் போகிறாங்க, தனியாக ஜூம். 14 பந்துகளில் 56 ஓட்டங்கள் தேவை. தருண் ஆன் ஸ்ட்ரைக். ஷாட் 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 ஷாட். ஒரு 4 நினைக்கிறேன். இல்லை, கரிகாலன், கிரேட் கிரிகாலன் அப்படின்ற மாதிரி ஒரு கரிகாலன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பால் கூட கீப்பர் கிட்ட போகல. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 0-0. யோகேஷ் எப்போதுமே முதல் பந்து சாமிக்கு விட்டுருவாரு. 5 பால் இருக்கு இந்த ஓவரில். டாட் பால். டாட் பால். 9 more ball to go. 9 பந்துகளில் 56 ஓட்டங்கள் தேவை. கரிகாலன் கீப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செலெக்ஷன் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி இந்த டீமுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கரிகாலனை. ஐயப்பன் நீங்க ஒரு 4 விட்டு கொடுத்துருக்காரு எதிரணிக்காக. ஐயப்பன் அவர்களுக்கு பரந்த மனசுங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட். 4 விழுந்திருப்பாரு அவரு. விக்கெட்டா? நல்லா பாருங்க பேர், அவர் ஏமாத்துவாரு. இரண்டு ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணி அணிக்கு 6 ஒரு விக்கெட்டுகளை இழந்து மீதமுள்ள 6 பந்துகளில் 50 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். தருண் மற்றும் நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் கொஞ்சம் பேட்ஸ்மேன் நேம் மட்டும் சொல்லிட்டுங்க, அப்டேட் பண்ணுங்க. நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் ஹரிஷ் வந்திருக்காரு. தருண் அண்ட் ஹரிஷ். ஷார்ட் பால வெலாசி இருக்காருங்க ஒரு 6. இன்பா அகைன் ஒரு 6ங்க. தருண் இங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். அகைன் ஒரு ஒயிட் பால் இங்க. ஸோ இந்த ஓவரில் மேட்ச் மாறுமா? அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. 3 பந்துகள் தான் இருக்கு. கடைசி 2 பந்துகளில் 37 ஓட்டங்கள் தேவை. ஃபார்மாலிட்டி பால்ஸ் இங்கே வீசப்படும். ஸோ இந்த மேட்சை எல்லாமே டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாட் பால் இஸ் ஓவர். ஸோ இத்துடன் இந்த மேட்ச் நிறைவு பெறுகிறது. இந்த மேட்சை கபில் மெமோரியல் சிசி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். கேசிசி அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது.